ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை சோமவாரம். திங்கட்கிழமை சோமவாரத்துக்கு வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு திரியிடும். காலையில் பால் காய்ச்ச வேண்டும். பால் காய்ச்சிக்கும். எங்கள் அம்மா இன்னைக்கு பசும்பால் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால பசும்பால்ல டீ போடலாம். பரவாயில்ல, நிரம்பிச்சு தண்ணி. என்ன உண்டியில் இறங்குன மாதிரி சொல்கிறீங்க? அப்படிதான். பேசாமல் வீட்டுக்கு ஒரு உண்டியல் வச்சா எப்படிமா இருக்கும்? உண்டியல் வச்சா எப்படி எடுத்து எடுத்து செலவழிக்கிறது? போகிறவர்கள்லாம் உண்டியல் பிள்ளைகிட்ட கொடுக்குறாரு. பிள்ளைய உண்டியல் தான் வச்சிருக்குது. இப்போ உள்ள பிள்ளையெல்லாம் உடைக்க முடியாத உண்டியல். அப்புறம் வலிக்கணுமா? நீங்கள் என்ன டிஃபன் பண்ணலான்னு இருக்கீங்க? இன்னைக்கு காலையில் பிரியாணியை போடலாம்னு இருக்கேன். பிரியாணியை போட்டுட்டு மதியம் கொஞ்சம் உருண்டை குழம்பு வச்சுட்டு மட்டன் உருண்டை குழம்பு வச்சுட்டு தேங்காய் எடுக்கு, பொட்டுக்கடலை எடுக்கு, பச்சை மிளகாய் எடுக்கு, எல்லாம் கிடக்கு. அதுக்கானது குத்திக்கிட்டு மட்டும் வரணும் கறியை. இன்னைக்கு உருண்டை குழம்பு வைக்கிறது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உருண்டை குழம்புனா. மட்டன் குழம்பை விட எனக்கு உருண்டை குழம்பு பிடிக்கும். மட்டன் தானே உருண்டை குழம்பு? மட்டனில் தான். அந்த வெறும் மட்டன் குழம்பை விட உருண்டை குழம்பு பிடிக்கும். கோலா உருண்டை குழம்பு டேஸ்ட்டா, மட்டன் உருண்டை குழம்பு டேஸ்ட்டா? மட்டன் உருண்டை குழம்பு தான் டேஸ்ட்டு. இது எண்ணெயில் போட்டு எடுத்துல பண்ணுறோம். உருண்டைகளை பொரிச்சு உருண்டை இதுதான் டேஸ்ட்டு. இந்த ருசி வருமா அது? இது பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், தேங்காய் 3 சேர்ந்தே ஒரு வாசம் அடிக்கும். நல்ல வாசம். நல்ல வாசம். உங்களுக்கு வாசம் தான் வேணுமா? வேறு எதுவும் வேண்டாமா? வாசம் வேணும்னா அதில் கொஞ்சம் லிக்யூடை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற லிக்யூடு இருக்குல்ல, இப்போ அது ரொம்ப வாசமாக இருக்குது. இது ஆமாம், அந்த சோப்பு தூள். ஆமாம், வாஷிங் மிஷின் குத்துறது தானே, அது நல்ல வாசமாக இல்லை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்னா வாஸ்கோ. இந்த வாஸ்கோமேட்டிக் அது என்ன என்று இன்னும் விளக்கேற்றவில்லை. வள்ளிக்கண் அம்மா சோம்பேறி ஆகிவிட்டார்கள். இன்னைக்கு இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கே ஏற்றப்படும். வை மம்மி லேட்? இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா தூங்கினேன், அதனால லேட் ஆகிவிட்டது. தூங்காத அன்னைக்கு சுறுசுறுப்பாக இருப்பேன். கடவுளே, உங்களுக்கு என்ன இன்னைக்கு தூக்கம் வரும், என்ன இன்னைக்கு தூக்கம் வராது அது தெரியல. மனசு போன போக்கலையா? கடவுளே, எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கங்க, எங்களையும் நல்லபடியாக வச்சுக்கங்க கடவுளே. பால் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. பால் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. இங்கேயும் இனிமேலுக்கு தான் விளக்கேற்ற வேண்டும்.
கேலண்டரில் டேட்டு கிளிக்கிறது இல்லை. அதெல்லாம் கிளிக்கிற மாதிரியே வச்சுருக்கோம். சாமிக்காக வைத்திருக்கிறோம். சாமிக்காக வச்சுருக்கோம். ஆனால் டிசம்பர் மாதம் கேலண்டர் வேலையில் மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த கேலண்டராவது கிளிக்கிற மாதிரி இருக்காங்க. இதில் கேள்வியாக இருக்கு, கிளிக்கிற மாதிரியே இருக்கு. சரி, ஆனால் டிசம்பர் மாதம் மட்டும் கேலண்டர் வாங்க மாட்டேன், எல்லா கடைக்கும் ஓடிடுவீங்க. அது வாங்குவோம், வாங்குறது நம்ம உரிமை. ஆனால் கிழிக்கிறது உரிமை கிடையாது. அது அடுத்த வருஷம் வரைக்கும், ஜனவரி வரைக்கும் இப்படி தான் இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்கள், நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் கேலண்டர் கிழிக்கிறீங்க, இல்லை அப்படியே வச்சுருக்கீங்களா? நிறைய பேர் வீட்டில் கிழிக்க மாட்டாங்க. அது கிழிக்க நேரம் பத்தாது. நேரம் இல்லை. ஆமாம், இது வந்து யார் கிழிக்கிற? செல்லில் இது வந்துடுது, டேட் வந்துடுது. அப்புறம் என்ன வழியில் என்ன பண்ணுவாங்க? இது பசும்பால் காஃபி டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசும்பால் மாடு வச்சுருக்கீங்க? மாடு நேற்று வாங்கணும்ல. மாடா? இல்லை, பசும்பால் மாடு வாங்கி யார் கறந்து யார் தீனி போட்டுருது? அது இங்கே உள்ள வேலையே பார்க்க முடியலையா? மாடுக்கு என்னென்ன தீனி விடுவாங்க? வைக்கல் மேய விடுவாங்க வெளியில். அப்புறம் புண்ணாக்கு, அப்புறம் தவிடு புண்ணாக்கு, அதெல்லாம் அது சாப்பிட்டுட்டு பால் தருமா? ஆமாம். ஒரு மாடு எத்தனை? 5 லிட்டருக்கு இருக்குமா, 10 லிட்டருக்கு இருக்குமா? காலையில் 3-4 கறக்கும் இருக்கு, சாயந்தரம் கொஞ்சம் குறைச்சி கறக்கும் இருக்கு. நீங்கள் இது வரைக்கும் மாடு பக்கத்தில் போயிருக்கீங்களா? பால்காரர்களுக்கும் எப்படியும் 10,000-15,000 கிடைக்கும் மாதம். 15,000 கூட தான் கிடைக்கும் மாடு கறந்து ஊற்றுறோம். அதனால தான் அதை ஒரு தொழிலாக செய்கிறாரு. அதுக்கு போட்டது போக தீனி போக டீ ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கடைசி எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதுங்கிற மாதிரி பண்ணிட்டு சொல்லுவாங்க. அது யாருமே அப்படித்தான், எல்லாருமே அப்படிதான். விவசாயிகளுக்கும் ஓரளவு கிடைக்கும், ஆனால் அவங்களும் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் நட்டுனேம்பாரு. இதில் கிடைக்காத ஒரே ஆள் இந்த இது நம்ம ஊரில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ பிஇஓ படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்கு தான் ஒன்றுமே கிடைக்காது. மாதம் 10,000 15,000. வேறு பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒன்றும் வேறு பெனிஃபிட்ஸும் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. அடிஷ்னல் பெனிஃபிட் நம்ம நாட்டில் படிச்சு விட்டு வேலைக்கு போகிறவனுக்கு தான் ஒன்றுமே கிடைக்காது. இந்த டீ ரெடி ஆயிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிடலாம். மட்டன் எடுக்க போகலான்ட்டு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டோம். மட்டன் எடுக்கலாம், இன்றைக்கி மட்டன் எடுத்துகிட்டு வந்து குழம்பு வைக்கலான்ட்டு போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்ப போகிறோம். மம்மி 1/2 கிலோ ஆட்டுக்கறி ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கேன் உருண்டை குழம்புக்கு. இது சும்மா பிரியாணிக்கு சூப்பு கொஞ்சம் வச்சுவிட்டு அது பிரியாணியில் போட வேண்டியதான், வேக வச்சுக்கிட்டு. ஈரெல்லாம் கிடக்கு? ஈரல் இருந்தால் கிடக்கு. ஈரல் அது பிரியாணிக்கா? இது பிரியாணிக்கு. இதான் பிரியாணிக்கு. ஈரெல்லாம் சூப்புக்கு. அதுக்கு நம்ம என்ன ரேட் விற்றாங்க? கிலோ 800 400 ஃப்ரெண்ட்ஸ். 1/2 கிலோவுக்கு. 1/2 கிலோ கொஞ்சம் கூட தான் இருந்துச்சு. எங்கே போய் வாங்குவீங்க? இங்கே தான் அந்த கடைசியில் போய் வாங்கணும். ஹலோ வலிக்கணுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் மட்டன் பிரியாணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காயமெல்லாம் போட்டு திறக்கி விட்ருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும். வெங்காயம் திறக்கி விட்ருக்கேன். மட்டனுக்கு போடுறதெல்லாம் போட்டாச்சு, பிரியாணிக்கு போடுறதெல்லாம் போட்டேன். இனிமேல் இந்த பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். கொஞ்சம் வேகன்றது. வெங்காயம், பட்டை, சோம்பு, அந்த பிரியாணிக்கு போடுறதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் தான் போட்டிருக்கேன். அடுத்து ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை போடுறேன்.
2 பேருக்கு 2 தக்காளி. இல்லை, ஒரு 1.25 அவ்வளோக்கு தான் போட்டிருக்கேன் அரிசி. அதுக்கு 2 தக்காளி. கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் தக்காளி வதங்குறதுக்கு. ஒரு வாட்டி கறியை வந்து வேக வச்சுக்கிட்டேன். கறியை தான் வேக வச்சு இறக்கி வச்சுக்கோங்க பாருங்க. ஏன்னா மட்டனுங்கிறதுனால ஒரு கொதியில் வேகாது இதோட. அதனால ஒரு வாட்டி வேக வச்சுக்கிட்டா தேவையில்லைன்னு வேக வச்சுக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட். அந்த குழம்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். உருண்டை குழம்புக்கு கொஞ்சம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்க. அப்புறம் புதினா தழை, அது முழுசாக போட்டால் சாதத்தில் ஏதோ நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால் இப்படி போட்டுருவோம். கொஞ்சம் அரைச்சிட்டு போட்டேன், அவ்வளோதான். எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. நீ ரைஸு ஊற வச்சுருக்கேன், அதை கிளஞ்சிட்டு போட வேண்டியதுதான். இது வேகிட்ட ரைஸு அரிசியை கிளஞ்சிட்டு வரேன். அரிசி கிளஞ்சிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி போடுறாங்க. இது மசாலா எல்லாம் போடணும்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள். ரொம்ப போடக்கூடாது மிளகாத்தூள், ரொம்ப போட்டால் காரமாக இருக்கும். போதும். ஸ்பைசஸ் சாதம் எவ்வளோ எடுத்துருக்கீங்க? 1.25 அவ்வளோக்கு எடுத்துருக்கேன் அரிசி. நீ தான் சாப்பிடுவீங்க, அதனால். பிரியாணினா தம்பிக்கு பிடிக்கும். சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, பிரியாணின்னு எழுதி வச்சாலே சாப்பிடுவேன். பிரியாணின்னு எழுதி வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ், இவன் சாப்பிட்ருவேன். சூப்பு வெள்ளை எதுலையாவது சூப்பு நமக்கு அது வேகிற வரைக்கும் பசிக்கும்னா மட்டன் சூப்பு குடிக்கும். சூரிய பகவான் வந்துட்டார் கிச்சனுக்கு. சூரிய பகவான் வந்துட்டார் ஜன்னலுக்கு. எல்லாத்தையுமே போட்டுருவா. இதில் கறியில் இது சூப்பு குடிச்சிக்கலாம். இல்லை தண்ணி ஊற்றிக்கிறேன் அளந்து. 1.5 டம்ளருக்கு ஒரு 3 டம்ளர் போதுமா? போதும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. உப்பு கம்மியாக உள்ளதான் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு கம்மியாக இருக்குது. அப்புறம் என்ன, தயிர் வேணும் தோறுங்க. கொஞ்சம் லெமன் வேணாம் ஊற்றுறேன். லெமன் எடுத்துட்டு வரேன். இங்கே இருந்துச்சு ஒரு லெமன்.
கத்தி இங்கே வா. இந்த லெமன் ஊற்ற வேண்டும். லெமன் ஊற்றினால் டேஸ்ட் கூடவா? இல்லை, வேகிறது கரெக்டாக வேணும். அப்போ எல்லா சாதத்துக்கும் லெமனை ஊற்றிட்டா அந்த அளவாக வேகும். அதுக்கு மேலே குழையாது. லெமன் ஊற்றிட்டோம்னா சாதம் எவ்வளோ நேரம் வச்சாலும் குழையாது. விசில் கூட வச்சாலும் குழையாது. அது அந்த தன்மையோட இருக்கும். அப்போ விசில் வாடி வந்துக்கிட்டே இருக்கலாம். புளிப்பு ஊற்றி அடிச்சு அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் வேணால் போடுவேன். எனக்கு ரொம்ப காரம் போட்டால் சாப்பிடவே முடியாது. புதினா தலை அப்புறம் இறக்குவோம். இறக்கி போதும். கடவுளே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வேண்டிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கணும். பிரியாணி லக்கில் தான் ஓடுது. வெயிட் சரிவா, நம்ம இந்த சூப்பை குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க சூப்பு, கறி வேக வச்ச தண்ணி, அது சூப்பாக குடிக்கலான்ட்டு வச்சுருக்கோம். சூப்பு குடிக்கலாமா? ஓகே, பா குடிக்கலாம். இந்த சூப் ரெடி ஆயிடுச்சு. சூப் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பு சாப்பிட்டு வரோம், வாங்க சாப்பிடலாம். கரண்டி கரண்டி எடுக்கணும். கிளறி விடுவதற்கா? ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க. கமகமக்கும் பிரியாணி. மட்டன் பிரியாணி வாசமாக உள்ளது காய்ஸ். வாசமாக இருக்க? எங்கள் அம்மா போடும் பிரியாணி வாசமாக உள்ளது. பிரியாணி கடை வச்சா நேரத்துக்கு நம்ம தான் ரிச்சா இருக்கும். பிரியாணி கடை வைக்குமா? பிரியாணி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, பிரியாணி நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. மட்டன் பிரியாணி. இதுக்கு மட்டன் உருண்டை குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன், தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் 4 சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டு, எண்ணெய் வாங்கிட்டு வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு குழம்பு வைக்கணும். சாப்பிட்டு எண்ணெய் வாங்கிட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே ஓகே. பிரேக்ஃபாஸ்ட் இதான். பிரேக்ஃபாஸ்ட் இதான். இந்த பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் பிரியாணி சூப்பராக போட்டு தருவேன். பார்த்தீங்கன்னா இது கறி கொத்திட்டு வந்தது. பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகாய், எல்லாம் பச்சை மிளகா 2-3 போட்டால் போதும், நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு நைஸாக அரைச்சி வச்சுட்டு இந்த உருண்டையை ஊற்றி நைஸாக அரைச்சி உருண்டையை ஊற்றி எண்ணெயில் வேக வைக்கிறேன் பாருங்கள். வேக வச்சுட்டு தான் குழம்பு வைக்கணும், இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். நிம்மதியாக ஒரு நாள் இருந்தேங்கிறதே இருக்காது. அதெல்லாம் எங்கே நறுக்குனேன், நறுக்குனது அது அப்புறம் குழம்புக்கு அரைச்சிட்டு இதை அதில் போட்டு கொஞ்சம் கொதிச்ச உடனே எடுக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும் உருண்டை குழம்பு. மட்டன் உருண்டை குழம்பு, உருண்டை குழம்பு. ஆமாம், அதெல்லாம் வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உருண்டை பொரிக்கிறதே வாசமாக தானே? வாசமாக தான் இருக்கு. அதான் தேங்காயும் பொட்டுக்கல்லையும் பச்சை மிளகாயும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். சட்னிக்கு உள்ளது மாதிரி தான், சட்னியாக தானே காம்பினேஷன். இது மட்டனும் சேர்க்குறோம், அவ்வளோதான்.
இந்த ஒன்று வேணா உருண்டை தின்னுவாரு. அது திங்கலாம் கொத்து இதுதான் கொத்துங்கிறேன் இது. டேஸ்ட்டு சூப்பர். எம்மி 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 ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் கொடுக்குற ரேட்டிங் 95%. 5% ஏன் குறைச்சிட்டீங்க? எனக்கு நானே இருக்கக்கூடாதுல்ல, அதனால 5% குறைச்சிட்டேன். கடல் இப்போதான் வாங்கிட்டு இருந்தோம். அது என்னமோ பொங்குற மாதிரி இருக்குல்ல அவருக்கு என்ன என்னன்னு தெரியல. செக்கெண்ணெய் தான் வாங்கிட்டு இருந்தோம். 1 லிட்டரு 250 ரூபாயோ 260 ரூபாயோ. ஆனால் பொங்குற மாதிரி இருக்கு எனக்கு பார்த்தா. எல்லாம் வறுத்தாச்சு பொரிச்சாச்சு. எல்லாம் பொரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீ குழம்பு கொஞ்சம் நேரம் செஞ்சு கூட வச்சுக்கலாம். உப்பு புளி ஊற வச்சுட்டு வரேன். நல்லா இருக்குல்ல? சூப்பர். இதுதான் எனக்கு பிடிக்கும். மட்டன் குழம்பை விட மட்டன் உருண்டை குழம்பு தான் பிடிக்கும். மட்டன் குழம்பு அப்படியே அள்ளி போட்டு சாப்பிட்றது பிடிக்காது. ஏன் அது கடிக்கணுமா? இது காக்கில் வந்து அப்போ உருண்டை இதில் சுமாராக எத்தனை உருண்டை இருக்கும்? ஒரு 20 25 இருக்கும். ஆளுக்கு 10 உருண்டை வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது தான். இதுக்கு 1/4 கிலோ கறி இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். கறி நிறைய வேண்டியதில்லை. நீ இதெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு எனக்கு மட்டும் சாதம் அடிக்கணும். குழம்பு யார் வைக்கிறது? குழம்பு வைக்கணும். சரி, அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வதக்குறேன் பாருங்க. வதக்கிட்டு தக்காளி நல்லா வணங்கினதுக்கு உடனே இந்த புளியை கரைச்சி ஊற்றி இந்த கப்பில் கறி அரைச்சிடுவேன். வேணுங்கிற குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. மஞ்சத்தூள் போட்டு மிளகாத்தூள் போட்டு ரொம்ப காரமாக வேண்டாம். ரொம்ப காரம் வேண்டாம். நீ இவ்வளோ மஞ்சள் மிளகாத்தூள் போட்டிருக்கீங்க. இது ரொம்பவா? இல்லை, தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன். நெல் கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிடுறேன். இது ஒரு நிமிஷம். ஏன்னா உருண்டை போடணும்ல, அதனால கொஞ்சம் கரைச்சிட்டு உருண்டை போடணும்ல. இதை நல்லா கொதிச்ச உடனே உருண்டையை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொரிச்சு வச்சுருக்க உருண்டையை அதில் இறக்கி விட வேண்டியதை. குழம்பு நல்லா கொதிச்ச உடனே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு கடைசியாக போடணுமா? இப்போயே போடணும்? எப்படி வேணாலும் போடலாம். நம்ம வச்சதுதான் சட்டம்.
அதான் வாங்கிட்டு எவ்வளோ விளக்க வேண்டியது இருக்கு எனக்கு. பாரு எவ்வளோ விளக்கணும்னா, இங்கே பாரு விளக்கு ஜாம அவ்வளோ விளக்கணும். இதான் வாங்கிட்டு வந்த கடலை எண்ணெயா? இது பொட்டுக்கடலை மாவு. கோல்டு வின்னரும் கடலை எண்ணெயும் வாங்கிட்டு வந்தேன். கடலெண்ணெய் இது கோல்டு வின்னரு, அது கடலெண்ணெய். ரெண்டையும் உடச்சி ஊற்றணும். கோல்டு வின்னரை உடைக்கிறீங்களா? உடச்சி ஊற்றிடுவோம். இதெல்லாம் கற்றுக்கு வெட்ட மாட்டேங்குது. மட்டும் இதை வெட்டுனா வெட்டாது. கையை எந்த நேரத்துக்கு வெட்டுங்க, ஈஸியாக வெட்டும். ரெண்டும் ஒரே கலரில் இல்லை, இது எல்லோ கூட இருக்குல்ல, இது செக்கெண்ணெய், இது போட்டுக்கிண்ணெய். அப்படியே விட்டு வச்சுக்குவோம். அது வடிக்கிட்டு இதை இங்கே வச்சிடணும். இதெல்லாம் கீழே போடணும். பாட்டிலாம் அங்கே இப்படி போடணும். இதில் தேங்காய் எண்ணெய் இருக்கு, இதில் எண்ணெய், இதில் தான் உள்ளி போடுறோம். இதை கொச்சிருச்சு. இப்போ இந்த உருண்டை எடுத்து இதில் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்த உருண்டை, மட்டன் உருண்டை. இது கரையாது, அப்படியே இருக்கும் எண்ணெயில் பொரிச்சனால. ஆமாம். அப்புறம் வேறு ஏதோ கரையிற மாதிரி வச்சுருக்கீங்க? அது அந்த மாவுருண்டை கரைஞ்சி போயிடும் ஒவ்வொருக்கா. அது இப்படி அவிக்க மாட்டோம், அவிக்காமலே குழம்புல உருட்டி போடுவோம். அப்படி கொதிச்சோன்னா அவ்வளோதான். குழம்புக்கு உப்பெல்லாம் போதுமா? கொஞ்சம் உப்பு பத்தாது. வேறு நிறைய இன்க்ரீடியன்ஸ் உள்ள தூக்கி போட்டிருக்கீங்கல்ல, அதனால் உப்பு பத்தாது. நீங்கள் இந்த குழம்பு ஒன்று வச்சதுக்கு எவ்வளோ ஜாமான் விளக்குறது, எவ்வளோ ஜாமான் விளக்குறது. இன்னும் இங்கே இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அத்தனையும் விலை கழுவி சோத்தை வடிக்கணும், சோறு மட்டும் வடிக்கணும். இதெல்லாம் கீழே போட்டு விளக்கணும். மஞ்சத்தூள் போட்டு இல்லை குழம்புக்கு, மஞ்சத்தூளாகவே இல்லை. இவ்வளோ வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸு டெய்லி காலையில். உங்களுக்கு அதெல்லாம் ஷூட் பண்ணுறது இல்லை, நாங்கள் டெய்லியுமே இவ்வளோ வேலை இருக்கும். சமைச்சிட்டு தான் நாங்கள் வீடியோ போடுவோம். டெய்லி சமைக்கிறது போடுறதில்ல, சமைச்சதுக்கப்புறம் போடுவோம். இவ்வளோ வேலை இருக்கும். இனிமேல் போய் இந்த இதெல்லாம் நீட் பண்ணிக்கிட்டு அதை வெளி கழுவிட்டு கூட்டிட்டு குளிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ வேலை இருக்கு. ஹலோ மம்மி. இன்னைக்கு பாரு குழம்பு எப்படி ஆயிடுச்சுங்க. உருண்டை குழம்பு, உருண்டை பற்றியா? உருண்டை குழம்பு வச்சாச்சு. இதுதான் உருண்டை குழம்பு, சுவையான உருண்டை குழம்பு, சுவையான மட்டன் உருண்டை குழம்பு. சாப்பிட நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு லஞ்ச் என்னன்னு பார்த்துட்டோமா? சுட சுட பிரியாணி, எனக்கு கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸு. குக்கரில் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் என்ன என்னமோ மாதிரி இருக்குது. குக்கரில் வச்சது. குழம்பு, தயிர். குழம்பு உருண்டையை தொட்டுக்க வேண்டியது தயிர். இதுதான் இன்னைக்கு லஞ்ச். வாங்க சாப்பிடலாம்.
வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.